மன்னமா இதோட பக்கம் மாசம் ஒண்ணு இருக்கு. பிளாஸ்ட் யாரு தெரியுமா அவரு? இவர் என்னப்பா செஞ்சாரு? வசூல் மன்னமா. இவரு 190 150 ரூபாய் டிக்கெட் 3000 ரூபாய்க்கு விப்பாரு, 200 ரூபாய் டிக்கெட் 5000 ரூபாய்க்கு விப்பாரு. வித்துட்டு படத்துல வந்து நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இந்த மக்களை வந்து நான் தான் நல்லவர் நான் நடிச்சிட்டு நாட்டை ஆள போறேன்னு வந்து நிக்கிறாரு. இப்போ என்னப்பா நான் கஷ்டப்பட்டு மீட்ட மண்ணு இப்படியா இருக்கு? இப்போ இது என்ன பிரமாதம்? இப்போ வருங்க பாருங்க நம்ம அணிலாம். அனைவருக்கும் வணக்கம் மக்களே. பெரிய இவன் நினைச்சிட்டு பேசுகிற சீமானை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது நாங்கள் ஒரு தெளிவான ஒரு பேச்சையை கொடுத்துட்டாரு எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள். எங்களுடைய எதிரி இவங்க தான், எங்களுடைய அரசியல் எதிரி இவங்க தான், எங்களுடைய கொள்கை எதிரி இவங்க தான் சொல்லிட்டு நாங்கள் அரசியல் செய்ய வரணும் வச்சுக்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் கழக தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய அரசியலை அவர் வேலையை அவர் பார்த்துட்டு வராரு. தோழர்கள் நாங்கள் எல்லாருமே அவர் சொல்கிறத கேட்டு நாங்கள் செயல்பட்டு வரோம். சரிங்க சீமான், உனக்கு எங்கே வலிக்குது? சரி, அதாவது நாங்கள் முழுசாக எதிர்க்கிற இந்த திமுக அரசை எங்களை இப்படி விமர்சனம் செய்யலை. உனக்கு எதுக்கு நீ வாங்குற 5-10 பிச்சுக்கு எதுக்கு இந்த எச்ச வேலைலாம் செஞ்சுங்கிற? மக்களே ஒன்று மட்டும் தெளிவாக இருந்துங்க. தெளிவாக உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. சீமான் வந்து எப்படி தெரியுமாங்க, இப்போ எல்லாருக்கிட்டையும் திரளந்தி கை நீட்டி பிச்சை எடுக்கிறாரு. அவர் ஆட்சியில் உட்கார வச்சிங்கனாக்கா கையெழுத்து போட்டு பிச்சை எடுப்பார். இதுதான் வித்தியாசமே, வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிற இந்த அரசியல்வாதிகளாச்சும் நம்பிடலாம் ஓரளவுக்கு. அவனுங்க 100%ல் ஒரு 98% எடுத்துட்டு ஒரு 2% ஆச்சு அப்படி மக்கள்கிட்ட அப்படி தெளிப்பானுங்க. ஆனால் இவெல்லாம் அரசியல் ஆட்சி பிடிச்சாருன்னு வச்சுங்க, 100க்கு 100% கொள்ளை அடிக்கணும். இப்படியே தான் இருப்பார். கொள்ளை அடிச்சு இவர் மட்டும் தான் வாழணும், இவர் மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட அரசியல்வாதி தான் இவர். நம்முடைய இவர் செந்தமிழன் சீமான் வேறு பேர் வேறு இருக்கு. நொன்னையில் செந்தமிழன் சீமா எங்கே போய் செதுக்குனாங்களோ தெரியல. சீமான கேவலமல்ல இப்படி ஒரு நாடகத்தை போட்டு நின்று சேரில் உட்காந்து பார்க்குறீங்க சீமான் அவர்களே. அதாவது எங்கள் தளபதி என்ன சொல்லியிருக்காரு, அதாவது தன் எதிரியை கூட எப்படியே தன்னுடைய எதிரியை கூட தரைக்குறைவாக பேசி அரசியல் செய்யக்கூடாது. ஆனால் நீ எல்லாம் இருக்க பாரு, எதிரையுமே சேர்த்துக்கு இல்லாத, லாக்கி இல்லாத, புண்ணியம் இல்லாத, பிரயோஜனம் இல்லாமல் பையன்டா நீ. போடா.